பக்கவாதன்றது மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து சடனாக தடைப்படுறதுனால வரக்கூடியது. இந்த மாதிரி ஆகும்போது அதோட ஆரம்ப அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு திடீர்னு ஒரு கிறுகிறுப்பு, மயக்கம் அந்த மாதிரி வர்றது. முகம் வந்து ஒரு பக்கம் தொங்கின மாதிரி போகிறது, வாய் வந்து ஒரு பக்கம் கோணின மாதிரி போகிறது, அவங்க பார்வை வந்து ரொம்ப மங்கலான மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி அவங்க பேசும்போது அந்த பேச்சு சரியாக புரியாமல் நமக்கு வந்து குளர்ற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். அவங்க கையை தூக்க சொன்னாலுமே அவங்க கை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி, உணர்வு இல்லாத மாதிரி, சரியாக தூக்க முடியாத மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களை உடனே கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடணும். அதே மாதிரி இது யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உயர் ரத்த அழுத்தம், அதாவது பிபி அதிகமாக இருக்கவங்களுக்கு, நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, புகைப்பழக்கம், மது பழக்கம், அதிக உடற்பருமன் இருக்கவங்களுக்கு, இவங்களுக்குலாம் இந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி பக்கவாதம் வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆரோக்கியமான உணவு முறையை ஃபாலோ பண்ணணும். அதிக உப்பு இருக்க உணவுகள், அதிக இனிப்பு, அதே மாதிரி எண்ணெயில் அதிகமாக பொரிச்சது, அதே மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கிட்டு, புரதச்சத்து, நார்ச்சத்து இந்த மாதிரி இருக்க உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். வழக்கமான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, அதே மாதிரி வழக்கமான மருத்துவ பரிசோதனை, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணி இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணும்போது பக்கவாதம் ஏற்படாமல் நம்மளால் அதை தடுக்க முடியும்.